ராஜஸ்தான்ல ரந்தம்பூர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நேஷனல் பார்க் இருக்கு. அந்த நேஷனல் பார்க்ல ஆரோஹெட் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்ட ஒரு பெண் புலி அது குட்டியா இருக்கிற பருவத்துல இருந்தே வளர்ந்து வந்துச்சு. இந்த சூழ்நிலையில கடந்த 2025 ஜூன் 19ஆம் தேதி ஆரோஹெட் அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த பெண் புலி இதோட 11வது வயசுல இறந்து போச்சு. இந்த பெண் புலி போன் கேன்சரால் அவதிப்பட்டு வந்ததாகவும் அந்த போன் கேன்சர் இந்த பெண் புலியோட வேட்டையாடுற திறனை குறைச்சதாகவும் அதனால இந்த பெண் புலி சாகும் தருவாயில ரொம்பவே வலுவிழந்து போனதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, இந்த பெண் புலிக்கு ஏற்பட்ட எலும்பு புற்றுநோய் தான் இதோட மரணத்துக்கு முக்கியமான காரணமா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆரோஹெட் அப்படின்னு அழைக்கப்பட்ட 11 வயதான அந்த பெண் புலி இதோட வாழ்நாள்ல 4 குட்டிகள் போட்டிருக்கு. அந்த 4 குட்டிகள்ல கண்கட்டி அப்படின்னு பெயர் சூட்டப்பட்ட ஒரு பெண் புலிக்குட்டியை ரந்தம்பூர் நேஷனல் பார்க்ல இருந்து அதே ராஜஸ்தான்ல இருக்கிற முந்திரா ஹில்ஸ் நேஷனல் பார்க்குக்கு மாத்தின சில மணி நேரத்துல இதோட தாயான 11 வயதான ஆரோஹெட்ங்கிற இந்த பெண் புலி ரந்தம்பூர் நேஷனல் பார்க்ல இறந்து போயிருக்கு. இந்த பெண் புலி சாகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது சரியா ஜூன் 17ஆம் தேதி ரந்தம்பூர் நேஷனல் பார்க்ல இருக்கிற பதம் தலாப் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு நீர்நிலையோட கரையில சச்சின் ராய் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு இயற்கை புகைப்பட கலைஞர் மூலமா இந்த ஆரோஹெட் பெண் புலியோட நடைபயணம் வீடியோ எடுக்கப்பட்டுச்சு. எடுக்கப்பட்ட இந்த நடைபயண வீடியோ தான் இறந்து போன 11 வயதான ஆரோஹெட் பெண் புலியோட கடைசி வீடியோன்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ எடுத்த இயற்கை புகைப்பட கலைஞரான சச்சின் ராய் ஆரோஹெட் பெண் புலியை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆரோஹெட்ட குட்டியா இருக்கும் போதுல இருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். அதை கடைசியான புகைப்படம் எடுக்கும் போது அந்த பெண் புலி பாக்குறதுக்கு ரொம்ப கம்பீரமா நடக்கிற மாதிரி தெரிஞ்சால் அதோட உடல் மெலிவும் நடக்கிறதுக்கே கஷ்டப்படுற அதோட மெதுவான உடல் அசைவுகளும் அந்த பெண் புலி பலவீனமா இருக்குங்கிறத வெளிப்படுத்துச்சு. ரொம்பவே வலிமையாவும் ஆக்ரோஷமாவும் பார்த்த ஒரு பெண் புலியை வெறும் 10 அடிகள் எடுத்து வைக்கிறதுக்கு கூட கஷ்டப்படுற ஒரு நிலைமையில பாக்குறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. கடைசியா நான் அந்த பெண் புலியை பார்த்த சமயத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டு மெதுவா நடந்து போய் ஒரு மரத்தடியில படுக்கிறத என்னால பார்க்க முடிஞ்சது. அப்பவே இந்த பெண் புலி இதோட கடைசி கட்டத்தை நெருங்கிருச்சுன்னு, இன்னும் 1 நாளோ இல்ல 2 நாளோ தான் இந்த பெண் புலி உயிரோட இருக்க போகுதுன்னு என்னோட ஆள் மனசுக்கு தோணுச்சு. அதே மாதிரி நான் அந்த பெண் புலியை கடைசியா பார்த்து 2 நாள் கழிச்சு, அதாவது ஜூன் 19ஆம் தேதி இந்த பெண் புலி இறந்து போச்சுன்னு சொல்லி இயற்கை புகைப்பட கலைஞரான சச்சின் ராய்ங்கிற நபர் சொல்லியிருக்காரு. நாம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்னு கொடுங்க. அப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுராம்.